ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளிலும் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 3:8-9 வசனம். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். Never return evil for evil or insult for insult, but on the contrary blessing, praying for their welfare, happiness and protection, and truly pitying and loving them. For know that to this you have been called, that you may yourselves inherit a blessing from God, that you may obtain a blessing as heirs, bringing welfare and happiness and protection. என்று ஆம்பிளிஃபைடு கிளாசிக் வெர்ஷன்ல வாசிக்க கேட்டீர்கள். 1 பேதுரு 3:10-12 படிக்கும் பொழுது நாம் ஜீவனை விரும்ப வேண்டும், நல்ல நாட்களை காண வேண்டும், வரும் நாட்கள் நல்ல நாட்களாக இருக்க வேண்டும் என்றால் பொல்லாப்புக்கு நாவை விலக்கி காக்க வேண்டும், கபடத்துக்கு நம்முடைய உதடுகளை விலக்கி காக்க வேண்டும், பொல்லாப்பை விட்டு அடியோடு நீங்கிவிட வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தையே தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுகின்ற காரியம் என்னவென்றால், நாம் தீமைக்கு தீமையை சரி கட்டக்கூடாது. யாராயிலும் இன்சல்ட் பண்ணினார்கள் என்றால், ஸ்கோல்டு பண்ணினார்கள் என்றால், உதாசனப்படுத்தினாலும் கூட அதற்கு பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக சரி கட்டாதவர். நாமும் தீமைக்கு தீமையை செய்யக்கூடாது. உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, அதை இன்ஹெரிட் பண்ணும்படிக்கு அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, நாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் சம்பூர்ணமாய் பரிபூரணமாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் ஒரு ஆசீர்வாதத்தை கூட நாம் நம்முடைய ஆண்டவர் இல்லை என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நன்மையும் சகலவித நன்மையும் அனுபவிக்கும்படிக்கு, அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதற்காக நான் உங்களை அழைத்திருக்கிறேன், இதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல காணப்பட முடியும். ஆசீர்வதிக்கிற இடம் என்னவென்றால், மற்றவர்களுக்காக நாம் இன்டர்சீட் பண்ண, பரிந்து பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன்ல தெளிவாய் கூறுகிறது. Praying for their welfare, happiness and protection, and truly pitying and loving them. அவங்க மேல அன்பு வைத்து, அவங்க மேல நாம் இரக்கத்தை காண்பித்து, இரக்கமுள்ளவர்களாக, அன்பு கொண்டவர்களாக, மன உருக்கம் கொண்டவர்களாக, அவங்களுடைய நலனை, அவங்களுடைய சந்தோஷத்தை, அவங்களுடைய பாதுகாப்பை நாம் கருதி ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கருத்தோடு ஜெபிக்க வேண்டும், ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். பிறருக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் தேவை. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஏற்றபடி வேண்டிக் கொள்ள, யாருக்காகிலும் வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தெரியாமல் இருந்தாலும், உங்களுக்காகவே நீங்க வேண்டிக் கொள்ள தெரியாமல் இருந்தாலும் ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாள்ல தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்றால் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நாம் அறிந்து கொண்டு ஜீவனை விரும்ப வேண்டும். ஜீவனையே பேசணும். நம்முடைய நாவின் அதிகாரத்துல ஜீவனும் மரணமும் இருக்கிறது.
ஆனா அந்த நாவினால ஜீவனை விரும்பி நன்மைகளை நாம் வருவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நன்மைகளை பேசுகிற இரத்தத்தின் வல்லமை என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற ஒவ்வொருவரும் பொல்லாப்புக்கு உங்க நாவை, கபடத்துக்கு உங்கள் உதடுகளை விலக்கி காக்க வேண்டும். அதை விட்டு நீங்கிவிட வேண்டும். நன்மை செய்து சமாதானத்தை தேட வேண்டும். அதை பின்தொடர வேண்டும். அப்படிப்பட்டவருடைய வேண்டுதலுக்கு தான் தேவன் அவருடைய செவிகள் கவனமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். மேலும் இந்த நாள்ல நாம் தியானிக்கிற வசனங்கள், ஆண்டவர் வானத்திலிருந்து பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதா நன்மைகளை வரப்பண்ணுகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கு வானத்திலிருந்து அப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி மோசேக்கு வாக்கு கொடுத்தார். ஜனங்கள் தான் போய் அதை ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதிப்பேன் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு நம்மோடு பேசுகிற காரியம், நான் வானத்திலிருந்து உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பத்தை நான் வருஷிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க ஜீவனை விரும்பும் பொழுது, ஜீவனை பேசும் பொழுது, நான் வானத்திலிருந்து அருளி செய்கிற நான் கொடுக்கிற வார்த்தையோ, நான் விட்டு கொடுக்கிற ஆசீர்வாதமோ, அது உங்களுக்கு கட்டாயம் அதை வருஷிக்க பண்ணுவேன் என்றே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நான் வருஷிக்க பண்ணுவேன், நீங்க போய் அதை சேர்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வானத்திலிருந்து அப்பம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அடுத்து சங்கீதம் 78 23வது வசனத்துல 23, 24, 25 அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கிரைன் ஃப்ரம் ஹெவன், ஆண்டவர் சத்துள்ள ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த மன்னா, அவர் கொடுத்த அந்த ஆகாரம் முழு தானிய உணவாயிருந்தது. அது வானத்தின் தானியமாயிருந்தது. முதலாவது நாம் பார்த்தோம் வானத்தின் அப்பம் என்று சொல்லி, இப்பொழுது வானத்தின் தானியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அது தூதர்களின் அப்பமாக இருந்தது. அதை மனுஷன் சாப்பிட்டான். அந்த ஆகாரம் பூரணமாய் அவர் அனுப்பினதை பார்க்கிறோம். இது போல கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு முழுமையான ஒரு போஷாங்க ஆவிக்குரிய உணவை, சத்தான உணவை, ஆத்துமாவை பலப்படுத்தும் வண்ணமாக சரீரத்தையும் பலப்படுத்தும்படிக்கு, சரீரத்திற்கும் போஷாங்கு உயிரடைதல் உண்டாகும் படிக்கு நம்முடைய சரீரத்துக்கும் ஆண்டவர் தேவனாயிருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்துமாவுக்கு தேவையான அந்த மன்னாவை அந்த ஆகாரமாக அவர் வருஷிக்க பண்ணி அவர் ஜனங்களுக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் நாம் அவருடைய வார்த்தையை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி நாம் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் அதை உட்கொள்ள அதுதான் நம்முடைய ஆவிக்கு உணவாயிருக்கும், ஆத்மாவுக்கு அருமருந்தாயிருக்கும், சரீரத்திற்கும் குணமளிக்கிற மருந்து அதுதான். அந்த ஆகாரத்தை அவர் பூரணமாய் அவர் அனுப்புகிறவராயிருக்கிறார். மேலும் யாத்ராமம் 16:14 வாசிக்கிறோம், அவங்க வானத்தின் மீது எங்கும் அந்த உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 16:14 நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் 16:4வது வசனத்துல நம்ம வாசித்தோம், கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி 16:4 நாம் வாசித்தோம். சங்கீதம் 78:23 வானத்தின் கதவுகளை திறந்து நான் மன்னாவை வருஷிக்க பண்ணுவேன் சொல்றாரு. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேனோ என்று சொல்லி நீங்க சோதித்து பாருங்க என்று சொல்லுகிறார்.
ஆண்டவர் இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது சோதிக்கும்படிக்கு சொல்லுகிறார். நான் வானத்திலிருந்து வருஷிக்க பண்ணுகிறவர், உங்களுக்கு எல்லா பிளெஸிங்ஸையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் வானத்திலிருந்தே வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதனால அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட நீங்க அந்த அப்பத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அந்த ஜனங்கள் என் பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதிக்கவும் செய்வேன் சொல்றாரு. அவர் மிகவும் கருத்துள்ள கவனமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவங்க நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர் அப்படி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஜனங்கள் அந்த ஆகாரத்தை, அந்த அப்பத்தை, வசனத்தை இது குறிக்கிறது. ஆவிக்குரிய உணவாகிய ஆவியானவர் கொடுத்த அந்த வேதாகம எழுத்துக்களை குறிக்கிறது. வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனாய் வல்லமையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை உட்கொள்ளதான் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் பூரணமான பலன் உண்டாகும், பூரணமான சத்துவம் உண்டாகும். இல்லை என்றால் ஆவி மனிதன் ஒரு செத்த நிலைமையிலே காணப்படும். ஆத்துமாவில பலன் வேண்டும் என்றால், ஆத்துமாவில ஒரு திருப்தி வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நித்தமும் உன்னை நடத்துவேன், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். பரிபூரண ஆண்டவர் திருப்தியை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். மேலும் யோவான் 6:31 முதல் 33, 35, 55 வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது 56 வரையிலும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 6வது அதிகாரத்துல இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 6:33 வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்போ தேவன் கொடுக்கிற ஒரு போஷாங்கு, அது ஜீவன் கொடுக்கிற அப்பம் என்று சொல்லுகிறார். அதுதான் வானத்திலிருந்து இறங்கி வந்து உலகத்துக்கு அவர் ஜீவனை கொடுத்தவர். நம்முடைய இயேசு கிறிஸ்து உலகத்துக்காக ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்தார். அது பிதாவாகிய தேவன் அருளிய அப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் 6:35 கூறுகிறது, இயேசு அவர்களை நோக்கி மறுபடியும் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லுகிறார். என் மாம்சம் மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம் என்று சொல்லுகிறார். மேலும் 6:58 வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இது ஆண்டவர் அவர் தம்முடைய சரீரத்தை அவர் அடிக்கப்படும்படிக்கு நமக்காக நம்முடைய மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். எல்லா நோய்களுக்கும் தேவையான அந்த பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் பார்க்கிறோம். எல்லா ஆக்கினை அவர் மேல் வந்தது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். அவருடைய சரீரம் ஒரு மெய்யான போஜனம், என் ரத்தம் மெய்யான பானம். ஆதலால் என்னை நினைவு கூறும்படிக்கு என்னுடைய சரீரம் என்று எண்ணுங்கள். இந்த அப்பத்தை நீங்க புசிக்கும் பொழுது இதை நினைவு கூற வேண்டும், இதற்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், இதை நீங்க புசித்து பலனடைய வேண்டும். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்பதை நினைவு கூர்ந்து இதை செய்ய வேண்டும். சடங்காச்சாரமாய் செய்வதல்ல, உண்மையாய் உணர்ந்து நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்கிறார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவரை நினைவு கூறுவதற்காக அந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று நினைவு கூர்ந்து செய்யுங்க, உணர்ந்து செய்யுங்க என்று சொல்லுகிறார். யாரும் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசிக்க கூடாது, அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சரீரத்தை, அப்பொழுதுதான் நம்ம கர்த்தருடைய சரீரத்தை குறித்து நம்ம மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ரத்தத்தை குறித்து, சரீரத்தை குறித்து நம்ம நிதானம் இல்லாம, அபாத்திரமாக, தகுதி இல்லாம
நாம பாவ கரையோடு எடுத்தோம் என்றால் அதை குறித்து குற்றமுள்ளவர்களாய் இருப்போம். அதனாலதான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். இந்த அப்பத்துல புசிக்க வேண்டும், இந்த பாத்திரத்துல பானம் பண்ண வேண்டும். அபாத்திரமா போஜனம் பண்ணா கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவங்க நிதானிக்கவில்லை, அறியவில்லை, உணரவில்லை. அதனால ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அநேகர் பலவீனர், வியாதி உள்ளவர்கள் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறாங்க. நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுதும் நாம் கேட்ட சத்தியங்களை நம்முடைய மனதின் ஆழத்துல பதித்து கொண்டு நம்முடைய ஆவிக்கு உணவாக, நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு பலனை ஆண்டவர் உண்டு பண்ணும்படிக்கு, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையும், உங்களுக்கு நேரே அவர் அனுப்பின ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை பிழைக்கும்படியாய் அவர் அருளுகிற ஜீவ அப்பமாய் இருக்கிறது. அவர் அருளின அப்பம் மெய்யான அப்பம், மெய்யான போஜனம், மெய்யான பானம் என்று சொல்லுகிறார். அவரை ஜீவ அப்பமாய் தன்னையே பிற்க ஒப்பு கொடுத்தார். ஜீவனை கொடுக்கிற அப்பமாய் தேவன் அருளிய அப்பம், அது பிதாவாகி தேவன் அருளிய அப்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து நாம் இதை செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். கடைசி நாளில கர்த்தர் நம்மை எழுப்புவார், உயிரோடு எழுப்புவார். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்குள் நிலைத்திருப்பதை குறிக்கிறது. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிற இந்த தகுதியை நாம் உடையவர்களாய் காணப்படுகிறோம். இந்த தகுதியை யாரோ நிதானிக்காம இந்த தகுதியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாய் பயன்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால என்னை மீட்டு எடுத்தீங்களே, உம்முடைய சரீரம் எனக்காக காயப்பட்டதே, உம்முடைய சரீரம் காயப்பட்டதை நினைவு கூர்ந்து இப்பொழுது எடுக்கிற வேளையில என் சரீரத்துக்கு தேவையான அனைத்து சுகத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறேன். என் ஆத்மாவில் ஒரு சுத்திகரிப்புக்காக ஒரு ரத்தத்தின் வல்லமை, ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டதே, அதை விசுவாசித்து இப்பொழுதே எனக்குரிய சுகம், அற்புத சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் இப்பொழுதும் கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல நீங்களும் என்னோடு கூட இணைந்து விசுவாசித்து ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் அற்புதமாக உங்களை இப்பொழுதும் ஆவியானவர் சந்திப்பார். ஆவியானவர் உங்களுக்கு புதிய விடுதலையை கொடுப்பார், புதிய அற்புதத்தை செய்வார். ஆவியானவர் இந்த வேளையிலும் கூட உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார். அவர் மெய்யான போஜனம், அவர் மெய்யான பானம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்குள் காணப்படுகிறவர்கள் மறுபடியும் பசி அடைய தேவையில்லை. மறுபடியும் திருப்தியற்ற நிலை உங்களுக்கு உருவாகாது. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், நித்தமும் நடத்துவார். விசுவாசித்தால் நீங்க ஒருபோதும் தாகத்தோடு இருக்க தேவையில்லை. ஆத்தும தாகம் பசியை ஆற்றும்படிக்கு தான் தேவாதி தேவன் தன்னுடைய செல்ல குமாரனையே அனுப்பினார். அது தேவன் அருளி அப்பம். அவர் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அப்பமாக அவர் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படி நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் முதலாவது நாம் ஜீவனை விரும்ப வேண்டும், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்க வேண்டும். நம் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காக்க வேண்டும், சமாதானத்தை தேடி அதை தொடர வேண்டும். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் அப்பொழுதென்றால் நோக்கமாயிருக்கும், அவருடைய செவிகள் உங்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. நீங்க அதனால தீமைக்கு தீமையை செய்யக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனத்தை யாரும் இன்சல்ட் பண்ணக்கூடாது, சரிக்கு சரி பழி வாங்குகிற எண்ணத்தோடு கூட இருக்கக்கூடாது. யாராலும் உங்கள் மேல் பொறாமைப்பட்டால் நீங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பொய்யாய் தீமையாய் பலவித மொழிகளை சொன்னாலும் நீங்க பாக்கியசாலிகளாய் இருப்பீங்க. நீங்க அதனால களி கூறுங்க, பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியாய் இருக்கும். நீங்க ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்.
ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்தரிக்கும்படிக்கு இப்பொழுதே ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படிக்குதான் ஆண்டவர் இப்பொழுது அழைக்கிறார். உங்களுக்கு அந்த பரிந்து பேசுகிற அந்த மன்றாட்டின் பணியை கொடுத்து ஆண்டவர் பிறருக்காக, பிறருடைய வெல்ஃபேருக்காக, பிறருடைய அந்த ஹாப்பினஸ்க்காக, ப்ரொடெக்ஷனுக்காக ஆண்டவர் இரக்கமுள்ளவர், இணக்கமுள்ளவர். அதுபோல நாமும் ஒருமனப்பட்டவர்களாய் இணக்கம் வைத்திருக்க வேண்டும், இரக்க குணம் வேண்டும், மன உருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் மற்ற பிற ஆத்துமாக்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பிளஸ்ஸிங்ஸ கூறும் பொழுது அந்த பிளஸ்ஸிங் தங்கும். சமாதான வாழ்த்துதலை சொல்லுவீர்கள் என்றால் அந்த வீட்டுல சமாதானம் தங்கும். அந்த குறிப்பிட்ட ஆத்துமாவில சமாதானம் கடந்து செல்லும். அவர்கள் சமாதானத்தோடு காணப்படுவார்கள். எந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறீர்களோ, எந்த ஆசீர்வாதத்தை கட்டவிழ்கிறீர்களோ, நாம் ஜெபத்திலே சொல்லுவது எதுவோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பலிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு பலிக்கும். அன்புள்ள இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. பிறருடைய வெல்ஃபேருக்காக, பிறருடைய ஹாப்பினஸ்க்காக, ப்ரொடெக்ஷனுக்காக அப்பா அவங்க பரிந்து பேசுகிறவர்களாய், ஆவிக்குள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அப்படியே ஒவ்வொருவரை நீ பலப்படுத்துகிறதற்காக நன்றி. அவர்கள் மூலமாக நீர் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே பிளெஸ்ஸிங்ஸ் மட்டுமல்ல, பிறருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ், பிறருடைய வெல்ஃபேரை அவங்க கொண்டு வருகிறவர்களாக, பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாக, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களாக, பாதுகாப்பை அவர்கள் கட்டளையிடுகிறவர்களாய் தொடர்ந்து காணப்படுவார்களாக என்று சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி. துதி கனமகிமையாவை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.